ஹாய், குட் மார்னிங். ஸோ இந்த பிரஸ்ட் கேன்சர் பற்றி நான் ஷேர் பண்ண ஆரம்பித்த உடனே நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, இப்போ இருக்க மதர்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா அழகுக்காக பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க, அதுதான் வந்து கேன்சருக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு. உங்களோட பர்செப்ஷன் இஸ் வெரி வெரி ராங்க. இப்போ இருக்க மதர்ஸ் ஆர் நாட் லைக் தட். நான் சொல்கிறது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய குழந்தை சின்னதாக இருக்கும்போதே தெர் வாஸ் ஃபேஸ்புக் சப்போர்ட் குரூப்ஸ் அண்ட் எல்லாத்துலேயும் வந்து நிறைய சப்போர்ட் குரூப்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் த பிரஸ்ட் ஃபீடிங் மதர். ஸோ தட் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கைடன்ஸ் அவங்க கிடைக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அப்போவே எனக்கு தெரிஞ்சு விஜயா ஹாஸ்பிட்டல் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரஸ்ட் மில்க் பேங்க் இருந்துச்சுங்க. எப்படின்னா உங்களுக்கு பிளட் பேங்க் மாதிரி பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ணுவாங்க. தேவைப்படுற குழந்தைங்களுக்கு ப்ரீ டைம் பேபிக்கு எல்லாமே வந்து பார்த்து ரொம்ப தேவைப்படும். அவங்களால வந்து ஃபார்முலா மில்க் டைஜஸ்ட் பண்ண முடியாது பிகாஸ் தி ஸ்டொமக் இஸ் வெரி சென்சிட்டிவ். ஸோ அவங்களுக்காக பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஐ மைசெல்ஃப் ஹவ் டொனேட்டட் அண்ட் அதில் ஒரு மதர் வந்து இன்னுமே வந்து ஒவ்வொரு விசேஷத்துக்கும் எனக்கு வந்து கால் பண்ணிவிட்டு பேசுவாங்க. பிகாஸ் ஷீ ஃபீல்ஸ் தேட் அவங்க குழந்தை இன்றைக்கி நல்லா இருக்காங்கன்னா ஐம் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ ஐம் வெரி ப்ரவுட் டு சே தட். அந்த மாதிரி நிறைய மதர்ஸ் இருக்காங்க. ஸோ அழகுக்காக மதர்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறதுல நினைக்காதீங்க. நான் இந்தியாவில் மட்டும் சொல்ல, அக்ராஸ் தி க்ளோப் ஐ ஹவ் சீன் மதர்ஸ் டொனேட்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஈச் அதர். ஸோ ஐ திங்க் அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து தாட் ப்ராசஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்.